நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் இருந்திருக்கக்கூடியவர் நமது செய்தி ஆசிரியர் திரு அன்பழகன் அவர்கள். வணக்கம் சார். சார், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மக்களவையில் அமித்ஷா அவர்கள் ஒரு புதிய மசோதா அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அதாவது 30 நாட்கள் ஒரு வழக்கு கீழே காவலில் இருக்கிறாங்க, பிரதமரோ ஒன்றிய அமைச்சர்களோ காவலில் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள வந்துட்டு பதவி நீக்கம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த மசோதாவை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு முக்கியமான ஒரு கவனிக்கத்தக்க ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு நான் பார்க்குறேன். இது அவ்வளோ சாதாரணமான விஷயமா நம்ம கருத முடியாது. நீங்கள் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டீங்க. ஒன்றிய அமைச்சர்கள், பிரதமர்னு சொன்னீங்க, முக்கியமாக மாநில முதல்வர் அப்படிங்கிறத விஷயம். ஏன்னா வானளாவிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டு அதிகாரங்கள் குறைவாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு மாநில முதல்வர்களே கைது செய்யக்கூடிய அதிகாரத்தை சென்ட்ரலில் வச்சுருக்காங்க. குறிப்பாக இடிக்கு இருக்குது, சிபிஐ கூட அந்த அதிகாரங்கள் இருக்குது. ஆனால் இடிக்கு இந்த பிஎம்எல்ஏ ஆக்டின் கீழே நிறைய அதிகாரத்தை வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது நம்ம டேரெக்டாக இதை அதோடு தான் லிங்க் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ பாஜகவை அமித்ஷா நீ கொண்டு வர்றாருன்னா ஒரு தொலைதூர திட்டம் இல்லாமல் கொண்டு வர மாட்டார். இதனால் இப்படி ஒரு சட்டம் இங்கே நடைமுறை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இதை புதுசாக கொண்டு வராங்க. இப்போ நம்ம இங்கே என்ன விஷயம் கவனிக்கணும்னா, இந்த சட்டம் ஏற்கனவே வருவதற்கு முன்பே இங்கே ஆல்ரெடி பிஎம்எல்ஏ கீழே இடி கைது செய்யக்கூடிய நபர்களை எந்த அளவுக்கு சிறைப்படுத்தப்படுறாங்க. சிறைப்படுத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் சிறைப்படுத்தப்படக்கூடிய நபர்கள் தாங்கள் குற்றமற்றவன்ற நிரூபிக்கக்கூடிய பொறுப்பு அவங்ககிட்டே இருக்கும். அவங்கள கைது செஞ்சுருவாங்க. கைது செய்ததுக்கான சார்ஜ் ஷீட் கொடுக்க மாட்டாங்க. என்ன விஷயத்துக்காக கைது செஞ்சிருக்க அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீ குற்றமற்றவன் அப்படிங்கிறத நீயே நிரூபிக்கணுன்ற அந்த பொறுப்பை அவங்கள்ட்ட ஒப்படைப்பாங்க. இது ஒரு சீரியஸான ஒரு விவகாரம். இந்த சப்ஜெக்டை கூட உச்சநீதிமன்றம் தனியாக விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட். ஓகேவா? அந்த மாதிரி பிஎம்எல்ஏ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக கையாண்டுட்டு இருக்காங்கிறத பார்க்குறோம். ஏன்னா ஏற்கனவே கடந்த காலத்தில் இந்த பிஎம்எல் சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்ட மாநில முதல்வர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், ஜார்க்கண்ட் முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரன் அவர்கள், இந்த மாதிரியான மாநில முதல்வர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியினுடைய கல்வித்துறை அமைச்சராக இருந்த மணிஷ் சிசோடியா, ஒரு முக்கியமான அமைச்சர் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு, அவர் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஏறதாழ 2 வருஷம், கிட்டத்தட்ட 18 மாதங்கள் இருந்தார். நீண்ட காலமாக அவர் சிறைப்படுத்தப்பட்டிருந்தார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் மின்சாரத்துறை அமைச்சர் அந்த செந்தில் பாலாஜி அவர்கள், இப்போ இவங்க இந்த சட்டத்தில் என்ன கொண்டு வரனா, சிறைப்படுத்தப்பட்டு 30 நாள் ஆயிடுச்சுனாவே தன்னுடைய பதவியை, கான்ஸ்டியூஷன் பதவியை அவங்க ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க கொண்டு வராங்க. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் பார்த்தீங்கன்னா சிறையில் சிஎம்மாகவே தொடர்ந்தார். அந்த சிஎம் போஸ்ட் வச்சுக்கிறதுனால சிறப்பு சலுகைகள்லாம் அவர் அங்கே பெற்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி சிசோடியும் பெற்றார். நம்ம செந்தில் பாலாஜி நிறைய சலுகைகள் பெற்றார். அப்புறம் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அப்ஜெக்ஷன் தெரிவித்ததுக்கு அப்புறம் தான் தன்னுடைய பதவி அவர் அங்கே ராஜினாமா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தன்னுடைய பெயில் கிடைச்சி அவர் வெளியே வந்தார் அப்படிங்கலாம் பார்த்தோம். அடிப்படையில் நம்ம இந்த சப்ஜெக்ட் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது முழுக்க ஒரு உள்நோக்கத்தின் அடிப்படையில் கொண்டு வந்திருக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா பார்லிமெண்ட்டில் எதிர்க்கட்சிகள் கடுமையாக அதை எதிர்க்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சீரியஸான ஒரு விவகாரம் அப்படிங்கிறதுனால இவங்க இது என்ன பண்ணுறாங்கன்னா ஜேபிசிக்கு அனுப்புகிறாங்க. நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு இது அனுப்புகிறாங்க. அங்கே விவாதித்து முடிவெடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா 31 நபர்கள் கொண்ட ஒரு பேனல் தான் அதை விசாரிக்கும். அவங்க தான் அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி இருப்பாங்க, ஆளுங்கட்சி இருப்பாங்க, எல்லாம் கலெக்டிவ் டிசிஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் நமக்கு என்ன ஒரு விஷயம் கவனிக்கிறோன்னா, அந்த மாதிரி ஜேபிசி போன்ற ஒரு விஷயம் ஏற்கனவே இந்த வகுப்பு விஷயத்து கூட ஜேபிசி போட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் ஜேபிசிக்கு போணுச்சு. ஆனால் ஜேபிசியில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் வைக்கக்கூடிய முக்கியமான சில அந்த கோரிக்கைகள், அதில் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாங்கன்னா ஜேபிசிக்கு பார்த்தீங்கன்னா ஆளும் அரசில் தான் ஒருத்தர் தலைவராக இருப்பார். அவர் எந்த அளவுக்கு அதை மதித்து அந்த அப்ஜெக்ஷனை மதித்து ஏற்றுக்கிட்டு அதை ஒரு முக்கியமான குறிப்பாக எடுத்துக்கிறார் அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறி தான். எப்படியா இருந்தாலும் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம திரும்ப இதில் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அடிப்படையில் இது அரசியலமைப்புடைய விளிம்புகளை பெரிய கேள்விக்கு உட்படுத்துது. ஆனால் எனக்கு இதில் ஒரு டவுட் வருது சார். இப்போ என்னன்னா, ஆல்ரெடி பிரதமர் மோடி சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு, இந்த தேர்தல் ஆணைய முறைகேடு அப்படிங்கிற மாதிரி. இப்படி ஒரு சட்டம் கொண்டு வருது, இப்படி ஒரு மசோதா கொண்டு வருது அப்படிங்கிறது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகாதா? அதை யோசிச்சிருக்க மாட்டாங்களா? இதனால் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுறது செகண்டரி தான். ஏன்னா அவங்க இது டைவர்ட்டிங் பாலிடிக்ஸாக கொண்டு வராங்களா அல்லது என்ன விஷயத்தை இப்போ திடீர்னு இது கொண்டு வராங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அமித்ஷா அவங்க ஒரு பாஜக கணக்கு பண்ணுறாங்கன்னா அது சாதாரணமாக நம்ம கருத முடியாது. ஏன் அப்படின்னா கடந்த 10 ஆண்டுகள், அதுவும் கடந்த 5 ஆண்டுகள் 2019 to 24 இந்த 5 ஆண்டுகள், அதாவது மோடி 303ன்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் அந்த ஒரு பெரிய மெஜாரிட்டியில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் தான் எதிர்க்கட்சிகள் கடுமையான சித்திரவதைக்குள்ளானங்கிறத பார்க்குறோம். கம்பேர் டு மோடியோட 1.0 கம்பேர் பண்ணும்போது 2.0ல ரொம்ப 54 வயதை எட்டிய நந்தன்குமார் ஏகே பிரபாகரன் என்ற நபர்
இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதற்கு எதிராக துணிவுடன் போராடி வருகிறார். 43 வயது நிரம்பிய அவரது மனைவி மித்ராவும் அவரது 2 பெண் பிள்ளைகளும் அவரை காப்பாற்ற போராடி வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் அவர்களின் மொத்த குடும்ப சேமிப்பையும் இழந்திருக்கிறார்கள். அவர்களால் முடிந்த அனைத்து முயற்சியும் மேற்கொண்டு விட்டார்கள். இறுதியாக பொதுமக்களை நாட முடிவு செய்திருக்கிறார்கள். அவரை காப்பாற்ற உங்களால் முடிந்த நிதியுதவியை இந்த வீடியோவில் தெரியும் QR கோட் மூலமாக அனுப்பலாம். இது பொய் செய்தி இல்லை. இதன் நம்பகத்தன்மையை அறிய இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் பாதிக்கப்பட்ட நபர் பற்றியும் அவருடைய மருத்துவ பிரச்சனை பற்றியும் அதற்கான உதவியை யார் மூலமாக பெறுகிறார்கள் என்பது பற்றியும் முழு விவரங்கள் இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் வந்து பெரிய வந்து ஒரு விக்டிம்ஸாக இருந்தாங்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படி இருக்கும் பொழுது வந்து இந்த நேரத்தில் இவர் இது கொண்டு வரது அப்படிங்கிறது என்னென்னா, ஏன்னா கடந்த காலத்தில் வந்து அந்த ஒரு விஷயத்தில் அவங்க இந்த பிஎம்எல் சட்டத்தில் கைது செய்யப்பட்டாலும் தங்களோட பதவியில் ரிட்டைன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு நெருக்கடி ஏற்படுத்தும். அவங்க பதவியை வந்து அது பதவி விட்டு அவங்க வெளியே வரணும், அவங்க பதவியில் வந்து இறக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையாகவே இதை கொண்டு வராங்கிறது நம்ம கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்குறோம். இதில் என்னென்னா, பார்லிமெண்ட்டில் இன்றைக்கி அதை பேசிகிட்டு இருக்கும் பொழுது வந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஒரு கேள்வி எழுப்பினாங்க. நீங்கள் வந்து குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சராக இருந்த பொழுது நீங்கள் ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் செய்யும் பொழுது அப்போ நீங்கள் வந்து கைது செய்யப்பட்ட நபர் தானே, நீங்களாம் வந்து இதை பற்றிலாம் பேசலாமா, நீங்களே ஒரு குற்றவாளி அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அப்போ உடனடியாக வந்து பாஜகவினை எதிர்த்து அவர் வந்து கைது செய்யப்படும் பொழுது தன்னுடைய கான்ஸ்டியூஷன் பொறுப்பை வந்து ராஜினாமா பண்ணிட்டு தான் கைது செய்யப்பட்டார். திரும்ப வெளியே வந்ததுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து திரும்ப அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் விளக்கம்லாம் கொடுத்தாங்க. உடனே அமித்ஷாவும் பொங்குறாரு, நான் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது, உங்களை மாதிரி வந்து ஒரு குற்றவாளி இருந்தாலும் சரி ஒரு அரசு பொறுப்பை வகிச்சுக்கிட்டே ஒரு குற்றவாளின்ற ஒரு இடத்த ரெண்டுத்தையும் ஒன்றா வகிக்கக்கூடிய ஆள் நான் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவர் வந்து ஆவேசமாகப்பட்டு பேசினார். பட் எனிவே ஒரு சீரியஸ் தன்மை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிச்சயமாக வந்து அவங்க இதை கொண்டு வரதுனால இதனால் ஒரு பெரிய பாதிப்பு, பெரிய அச்சம் எதிர்க்கட்சிகள் இருக்கிறதுங்கிறத தவிர்க்க முடியாது. இதன் மூலமாக யாருனாலும் எப்போ வேணாலும் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான விஷயம். ஓகே சார், இப்போ குற்றவாளியாக இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய அந்த அதிகாரம், அந்த பதவி அப்படிங்கிறத விட்டுட்டு போய் ஏன் குற்றவாளியாக இருக்கணும், நான் தான் குற்றவாளி இல்லை அப்படிங்கிறத அவங்க வந்துட்டு அங்கே நிரூபிச்சுட்டு திரும்ப அந்த அதிகாரத்துக்கு வரலாம்ல. ஏன்னா இப்போ ரீசெண்டாக செந்தில் பாலாஜியோட கேஸ்லாம் மிகப்பெரிய அளவு விமர்சனத்திற்கு உள்ளாச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அடிப்படையில் என்னென்னா வந்து அது நல்ல விஷயம் தான். அதாவது ஒருத்தர் குற்றச்சாட்டு உள்ளாகிறார் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டையும் அக்யூஸ்ட் அப்படிங்கிற ஒரு கார்டையும் ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து கான்ஸ்டியூஷன் பொறுப்புங்கிறது ஒரு உயர்ந்தபட்ச பொறுப்பு. அப்படிப்பட்ட பொறுப்பில் இருக்கவங்க வந்து ஒரு குற்றவாளி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். ஆனால் நமக்கு ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்னென்னா, இங்கே வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி டேக் அடிக்க போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே உண்மையான குற்றவாளி அப்படின்னு சொல்லி நம்ம அதுவே மறுஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லி சிறைப்படுத்தப்படும் பொழுது அவர் சார்ந்த வழக்குகள் நீதிமன்றத்தில் நடந்துகிட்டே தான் இருக்குது. அந்த நீதிமன்ற வழக்குகள் வந்து ஒரு மாதமோ ஒரு ஆண்டுகளோ பல நாட்களில் வந்து நீதிமன்ற ப்ரொசீஜர் அடிப்படையில் அது பாட்டு நடக்கும். நடந்து எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து குற்றவாளியா அல்லது குற்றவாளி ஆக்கப்பட்டாரா நிறைவேறாதே அப்படிங்கிறது லேட்டராக தான் தெரியும். அது வந்து ட்ரையல் ப்ராசஸ் வந்து லேட்டான ப்ராசஸ். சரியா, ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லி நம்ம அந்த பிராண்ட் பண்ணுறது மூலமாகவே வந்து அவர் உடனே கான்ஸ்டியூஷன் போஸ்ட் வகிக்கக்கூடிய தகுதியற்றவரா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இப்போ இந்த பிஎம்எல்ஏ கேஸ் இடிட்டு இருக்க பிஎம்எல்ஏ கேஸில் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னும் சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தில் கைது செய்யப்பட்ட நபராக இருந்தாலும் கூட அவர் வந்து அந்த மாதிரியான பணத்தை சட்டவிரோதமாக பயன்படுத்தினார் அப்படிங்கிறத இன்னும் இடியால் ப்ரூவ் பண்ண முடியல, மனு சிசோடாவில் ப்ரூவ் பண்ண முடியல. செந்தில் பாலாஜி விஷயம் வேறு. செந்தில் பாலாஜி விஷயம் வந்து ட்ரையல் போயிட்டு அதில் என்ன குழப்பம் பண்ணியிருக்காங்கன்னா, பல நபர்களை வந்து சார்ஜ் ஷீட் வந்து பார்த்தா 2000க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அதில் வந்து சாட்சியாக சேர்த்ததுனால 2000 பேர் விசாரிக்கிறது சிறப்பு கோர்ட்டை வந்து நியமிச்சிருக்காங்க. அது விசாரித்து வரதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ். அதனால தான் அந்த மாதிரி ஒரு குழப்பத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலையோ மனு சிசோடியாவோ இல்லை ஹேமந்த் சோரன் போன்ற நபர்களையோ வந்து என்னென்னா, அவங்க வந்து விசாரித்து இவர் அக்யூஸ்ட் அப்படிங்கிறது இன்னி வரையும் ப்ரூவ் பண்ணலை. ஒன்றும் இல்லை, நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சருடைய இணையமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. இடியால் இதுவரையும் கைது செய்யப்பட்டவங்க எவ்வளோ பேர், அதில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தா அதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3% குறைவாக இருக்குது. 100% 3% குறைவாக இருக்குது. அதாவது 100 பேர் கைது பண்ணுறாங்கன்னா 3 பேர் 4 பேர் தான் வந்து இவங்க அக்யூஸ்ட்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 5000 சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் ஆயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 43 பேர் வந்து நிரூபிச்சிருக்காங்க. அதில் 22 பேரோ 20 பேரும் கன்விக்டட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இடியால் கைது செய்யப்படக்கூடிய நபர்களில் குற்றவாளியை நிரூபிக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜர், அந்த பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமாக இருக்குது. ஆனால் அரசியல் களத்தில் இருக்காங்க, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, அவங்கள நீங்கள் வந்து அக்யூஸ்ட்னு சொல்கிறது ஈஸியாக வார்த்தையில் சொல்லிடலாம். ஆனால் அது நிரூபிக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் நிரூபிக்க முடியாமல் போகும் பட்சத்தில் அதனால் அவ்வளோ அரசியல் செல்வாக்கே பாதிக்கப்படும். அது அந்த தனிப்பட்ட நபரோட அரசியல் செல்வாக்கு பாதிக்கப்படும், அந்த பார்ட்டியினுடைய அரசியல் செல்வாக்கு பாதிக்கப்படும், அந்த பார்ட்டி எந்த நிலப்பரப்பில் இருக்கும் அந்த நிலப்பரப்புலேயும் அவங்களோட அரசியலுங்கிறது பெரிய கேள்விக்குள்ளாகும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, அப்படி இருக்கும்போது ஈஸியாக இவங்க வந்து ஒருத்தர் அக்யூஸ்ன்ற அந்த கார்டு மட்டும் பண்ணிடுறாங்க. ஆனால் வந்து அவங்க நிரூபிக்கிற இடத்துல பெரிய கோட்டை விட்டுறாங்க இடி. நம்ம அதை தான் கடந்த காலத்தில் நம்ம இந்த லாஸ்ட் 2019 to 24 காலகட்டத்தில் இடியினுடைய நிறைய ஆக்டிவிட்டி நம்ம நிறைய படிச்சிட்டோம். அந்த பிஎம் இல்லைன்னா எல்லாருக்குமே அதோட விளக்கம் என்னன்னு தெரியும். அந்தளவுக்கு வந்து அது
தெரிஞ்ச சப்ஜெக்டாக மாறிடுச்சு. ஸோ இப்போ அதனால தான் வந்து இவங்க இதை கொண்டு வராங்கன்னா நிச்சயம் வந்து ஒரு திட்டம் இல்லாமல் கொண்டு வர மாட்டாங்க. இது இல்லாமையே வந்து எதிர்கட்சி முதல்வர்களை எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கூட கைது பண்ணியிருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் நம்ம நல்லா கவனிக்கணும். ஆனால் மார்ச் மாதம் நினைக்கிறேன், மார்ச் மாதம் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துச்சு. நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வரை இடி வந்து கைது பண்ணி உள்ள வைக்கிறாங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஃபுல் ரைட்ஸ் யாருக்குன்னா எலெக்ஷன் கமிஷன் தான் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் இடி யார் கண்ட்ரோல் இருக்குன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல் இருக்குது. அப்படி இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. நீங்கள் ஒரு மாநில முதல்ல கைது பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்களே எல்லாருக்குமான லெவல் பிளேயிங் ஃபீல்டை வந்து இன்ஷூர் பண்ணக்கூடியவர் தானே நீங்கள். ஏன்னா நேற்றுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணி பேசின ஞானேஷ்குமார் என்ன சொன்னார், இங்கே எல்லா கட்சிகளுக்கும் நாங்கள் சரிசமமான வாய்ப்பை தான் கொடுத்துட்ருக்கோம், எந்த கட்சிக்கும் நாங்கள் சார்பாக செயல்படுத்தலன்னு சொன்னாங்களே. அப்படி சொன்னவர் இவர் வந்து இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து ராஜீவ்குமார் அவர்கள் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தார். அவர் தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கும்போது தேர்தல் ஆணையராக இருந்த நபர்கள் 2 பேரில் ஒருத்தர் தான் அந்த ஞானேஷ்குமார் அவர்கள். சரி, இவரும் வந்து அப்போ 3 பேர் சேர்ந்து எலெக்ஷன் நடத்திட்டாங்க, மக்களவை எலெக்ஷன் நடத்திட்டாங்க. அப்படி நடத்திட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் தான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எதை மீறி கைது செய்யப்படுறாருன்னா மாடல் கோட் ஆஃப் கான்டக்டை மீறி கைது செய்யப்படுறாரு. இது வந்து பெரிய வயலேஷனான விஷயம். இந்த வயலேஷன் செய்கிறது யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் செய்கிறாங்க. அப்போ இவங்க எதுவும் தட்டி கேட்கவே இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது அப்போவே இவங்க இவ்வளோ விஷயத்தை செஞ்ச நபர்கள் இனி வந்து இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் அசால்ட்டாக அவங்க ஈஸியாக வந்து ஒருத்தர் வந்து தூக்கி உள்ள வைக்கிறது எவ்வளோ நாள் ஆக போகுது? 30 நாள் தானே. அசால்ட்டாக 30 நாள் வந்து அவங்களோட அவங்க வாய்தலை வந்து ஏன்னா ட்ரையல் எவ்வளோ நாளுக்கு வேணால் நடந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது அசால்ட்டாக 30 நாளுங்கிற ஒருத்தர் உள்ளே இருக்கிறதுங்கிற சாதாரணமான இன்சிடென்ட். அப்போ முழுக்க உள்நோக்கத்தோட தான் இந்த மசோதா கொண்டு வந்து கட்டாயமாக வந்து உள்நோக்கத்தோட கொண்டு வரக்கூடிய மசோதா தான். இதனால் வந்து எதிர்கட்சி முடிச்சுக்கிட்டு இந்த விஷயத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா வந்து இங்கே இருக்க ரீஜனல் பார்ட்டிக்கு தான் பெரிய சிக்கல், நேஷனல் பார்ட்டி கூட செகண்டரி. காங்கிரஸ் கூட எதிர்பார்க்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் வந்து ரீஜனல் பார்ட்டியாக இருக்கக்கூடிய டிஎம்கே, திரிணாமுல் காங்கிரஸ், ஆர்ஜேடி, மற்ற இருக்கு மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய சிவசேனா கட்சிகள், சரத்பவார் கட்சிகள், இந்த மாதிரியான எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த விஷயத்தில் ஒரு தீவிரமான ஒரு எதிர்வினையை ஆட்சி ஆகணும். குறிப்பாக ஆம் ஆத்மி, அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் வந்து பாதிக்கப்பட்டவர், ஹேமந்த் சோரன்லாம் பாதிக்கப்பட்டவர். இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த விஷயத்தில் ஒரு தீவிரமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இந்த விஷயத்தை எப்படியாவது சட்டமாக்காமல் தடுக்கணும். அப்படி தடுக்காத பட்சத்தில் யாரை வேணாலும் இவங்களை அசால்ட்டாக கைது செய்ய முடியும். ஏன்னா அதுக்கான சட்டங்கள் ஆல்ரெடி வகுக்கப்பட்டிருக்கு. அது மூலமாக இவங்க அசால்ட்டாக எல்லா விஷயம் செய்ய முடியும். இதன் மூலமாக ஒரு மாநிலத்தில் ஒரு மாநில முதல்வரை ஈஸியாக வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு அன்பாப்புலர் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வெப்பனாக அதை கையில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறேன். ஓகே சார், இப்போ இந்த மசோதா வந்தப்பே தெரியும் எதிர்கட்சியினர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களவையில் அமளியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இதை நீங்கள் அப்போஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இதை அப்போஸ் பண்ணி அவங்களால இந்த மசோதாவை ரத்து பண்ண முடியுமா? நிச்சயமாக வந்து இது ஜேபிசிக்கு போயிருக்கு இந்த சப்ஜெக்ட். ஜேபிசிக்கு போனாலும் கூட யாருக்கான எட்ஜ் இருக்குன்னா வந்து ஆளும் அரசுக்கு தான் எட்ஜ் இருக்குன்னு நான் பார்க்குறேன். இந்தியாவுக்கு தான் எட்ஜ் இருக்குன்னு பார்க்குறேன். இந்தியா அலையன்ஸுக்கு பெரிய அளவில் அங்கே ஸ்கோர் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. சின்ன திருத்தங்கள் சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்றதுனால நான் கடந்த கால ரெக்கார்டை வச்சு சொல்கிறேன். அப்போ அப்படி இருக்கும்பொழுது நாளைக்கு இது சட்டமாக நிறைவேறும் பட்சத்தில் இதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் மாநில கட்சிகள் தான். அது இந்தியா அலையன்ஸ்லாம் அதிகமான மாநில கட்சிகள் இருக்காங்க. அந்த பக்கம் மாநில கட்சிகள் குறைவு தான், இந்த பக்கம் தான் மாநில கட்சிகள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அப்போ இந்த மாநில கட்சிகள் எல்லாரும் இமீடியட்டாக வந்து இந்த விஷயத்தில் வந்து நாளைக்கு இது சட்டமாக மாறும் பொழுது கட்டாயமாக வந்து இது நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுக்கப்படும் அப்படின்னு நான் பார்க்குறேன். வழக்காக போகும்பொழுது அன்றைக்கி இந்த வழக்கில் எப்படி நேர்மையாக கையாளப்படுது? ஏன்னா கான்ஸ்டியூஷன் வந்து இது புதிய சட்ட திருத்தமாக கொண்டு வராங்க. கான்ஸ்டியூஷன் இப்படி விஷயம் இல்லை. அப்போ இது கொண்டு வரதுக்கு நியாயமான காரணத்தை இவங்க வந்து அங்கே வாதமாக முன்வைக்கணும். அப்போ ஏற்கனவே நடந்த ரெக்கார்டை இவங்க பேசுவாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன நடந்துச்சு நான் சொன்ன மாதிரி வந்து ஏற்கனவே பிஎம்எல்ஏ வந்து எந்த அளவுக்கு தவறாக பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத வந்து நீதிமன்றமே கண்டிச்சிருக்காங்க. நீதிமன்றமே என்னென்னா பிஎம்எல்ஏவை குறிப்பாக வந்து இவங்களை இடியை பல வழக்கில் தண்டிச்சிருக்காங்க. உங்கள் லிமிட்டை கிராஸ் பண்ணுறீங்க நீங்கள். அதாவது என்னென்னா ஃபெடரலிசம் ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் கேள்விக்குட்படுத்துறீங்க. இங்கே வந்து இடிக்கு வந்து டாஸ்மாக் நிறுவனத்தில் ஒரு ஊழல் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடி வந்து ரைட் பண்ணிட்டு இருந்தாங்க. 1000 கோடி ஊழல்லாம் பாஜக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் அவங்க உள்ள வரதுக்கான முகாந்திரமே இல்லை. ஸ்டேட் கவர்மெண்ட்டு இங்கே வந்து விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் அது சம்மந்தமாக ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி நீங்கள் உள்ளே வருவீங்க? நீங்கள் வரதுக்கான முகாந்திரம் எங்கன்னு கேட்குறாங்க. இடியால் பதில் சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு நெருக்கடிக்குள்ளானாங்க. ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து உச்சநீதிமன்றத்தில் இடி வந்து கண்டிக்கப்படக்கூடிய இடத்துல நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த சப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து எதிர்கட்சியை பழி வாங்கக்கூடிய ஒரு நோக்கத்தில் தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத இவங்க தர்க்கபூர்வமான வாதத்தின் மூலமாக நீதிமன்றத்தில் தங்களுடைய வாதத்தை வைக்கும் பொழுது நிச்சயமாக இந்த விஷயத்தில் வந்து இவங்க சட்டமாக்கினாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். அதை நோக்கி நகரது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே சார், இன்றைக்கு மக்களவையில் புதியதாக கொண்டு வந்திருக்கப்பட்டுள்ள அந்த மசோதா பற்றி கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டீங்கன்னா மிக்க நன்றி.